ரோமர்களது நிருபம் 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமர் 7ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க போகிறோம். ரோமர்களது நிருபத்தை முதலிலிருந்து ஒவ்வொரு வசனமாக நாம் போதித்து வருகிறோம். ரோமர்களது நிருபம் எல்லா விசுவாசிகளும் கற்று அறிய வேண்டிய ஒரு நிருபம். அதிலே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான அனைத்து போதனைகளும் அந்த ஒரு நிருபத்திலே பரவலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் ரோமர்களது நிருபத்தை நாம் படிக்கும் போது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பல அருமையான சத்தியங்களை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கும் அந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் முன்னேற்றத்துக்கும் பிரயோஜனமான பல அத்தியாவசிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். 5 முதல் 8ஆம் அதிகாரங்கள் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையை குறித்து போதிக்கிற அதிகாரங்கள். அதில் 6ஆம் அதிகாரம் பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிறது. 7ஆம் அதிகாரம் அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சில காரியங்களை தெளிவுபடுத்துகிற அதிகாரமாக இருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தினுடைய மேன்மை என்ன? பாவத்தை குறித்து வேற எந்த வேத பகுதியும் போதிக்காத அளவுக்கு விவரமாக இந்த அதிகாரம் போதிக்கிறது. பாவத்தின் வல்லமை, அது எப்படி மனுஷனுக்குள் கிரியை செய்கிறது, மனுஷனை எப்படி ஆட்கொள்ளுகிறது, ஆட்டி படைக்கிறது என்கிறதை வேற எங்கேயும் இந்த அளவுக்கு விவரமாக நாம் கற்றறிய முடியாது. ஆக பாவத்தை குறித்து மிகவும் தெளிவாக போதிக்கிற ஒரு அதிகாரம் இது. 2வது நியாயப்பிரமாணத்தை குறித்து மிகவும் தெளிவாக போதிக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன, கொடுக்கப்பட்டது நோக்கம் என்ன என்பதை. 3வது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்பட முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது என்பது மட்டுமல்ல, பரிசுத்தமாக்கவும் பட முடியாது என்பதை இந்த அதிகாரம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. முதல் 4 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேட்போம். 4ஆம் வசனத்திலிருந்து மட்டும் இன்றைக்கு பேச போகிறோம். ஏற்கனவே 4 முறை இந்த 4 வசனங்களிலிருந்து பேசி இருக்கிறேன். இது 5வது முறை. வாசிப்போம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவு நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எண்ணப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். இந்த முதல் சில வசனங்கள் விசுவாசி எப்படி நியாயப்பிரமாணத்திலிருந்து முற்றிலுமாய் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான் என்பதை விளக்குகிறது. நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் மோசே நியாயப்பிரமாணம் மட்டுமல்ல, பொதுவாக தேவனுடைய நியாயம் அல்லது பிரமாணம், தேவனுடைய கட்டளைகள், இவைகளை குறிக்கிறது. எல்லா மனுஷரும் தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் வாழுகிறார்கள். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் 10 கற்பனை என்கிற வடிவிலே கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்படாத புறஜாதியர்கள் கூட தேவனுடைய கற்பனைகளை மனசாட்சியிலே பெற்றிருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகையால் தான் எல்லாரும் இது நல்லது, அது கெட்டது, அவன் இப்படி அநியாயம் செய்கிறான், இவன் தப்பு செய்கிறான், இவன் மோசம், அவன் நல்லவன் என்று எப்படி நியாயம் தீர்க்க முடிகிறது? இதெல்லாம் எப்படி பேசுகிறார்கள்? அவர்களுக்கு என்று ஒரு நியாயம் இருக்கிறது. மனசாட்சிக்குள்ளாக இப்படித்தான் வாழ வேண்டும் என்று தேவன் ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நியாயப்பிரமாணம் 10 கற்பனையினுடைய கையில பெறாட்டாலும் கூட யூதர்களை போல உள்ளத்துல மனசாட்சியில அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அந்த மனசாட்சியில இருக்கிற அந்த நியாயத்தின்படி அல்லது எழுதப்பட்டிருக்கிற 10 கற்பனையின்படி வாழ்ந்தால் நாம் மோட்சலோகத்தை அடைந்து விடலாம், அல்லது ரட்சிப்பை பெற்று விடலாம், தேவனுடைய கிருபையை பெற்று விடலாம், தேவனுடைய தயவை பெற்று விடலாம் என்று மனுஷன் எண்ணுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரவலாக எல்லாரும் பேசுகிறார்கள், இயேசுவின் போதனை எனக்கு கொடுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது, அதன்படி நான் செய்ய விரும்புகிறேன், அதன்படி நான் ஜீவிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த உலகத்தில் அதிகம். ஆனால் நாம் அவர்களுக்கு போதிக்கிறது என்ன? எந்த ஒரு மனுஷனும் இயேசுவின் போதனை எனக்கு கொடுங்க, 10 கற்பனை எனக்கு கொடுங்க, அதன்படி நான் செய்திடுறேன்னு சொன்னா
அவனுடைய விருப்பத்தை நாம் பாராட்டலாம், அவனுடைய மேன்மையான நோக்கத்தை நாம் பாராட்டலாம். ஆனால் எந்த மனுஷனும் அதன்படி செய்யவும் முடியாது, நடக்கவும் முடியாது. ஏனென்றால் மனுஷன் பாவியாயிருக்கிறான். பாவியாயிருக்கிற மனுஷன் தேவனுடைய நியாயத்தை எப்படி அவன் நிறைவேற்ற முடியும்? பாவியாயிருக்கிற மனுஷன் நன்மை எப்படி செய்ய முடியும்? நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லையே, நீதிமான் ஒருவனும் இல்லையே, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போய் தேவனுடைய மகிமை அற்று போனார்கள் என்று ரோமர்கள் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் திட்டவட்டமா வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரத்திலும். ஆகையால் எந்த மனுஷனும் தேவனுடைய நியாய பிரமாணத்தின்படியோ அல்லது நியாயத்தின்படியோ நடந்து தன்னை தேவன் முன்பாக தகுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. அதுதான் உண்மை. இதை திட்டவட்டமாக அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். எந்த ஒரு மனுஷனும் அதன் மூலமாக ரட்சிக்கப்படவும் முடியாது. தேவனுடைய நியாயத்தின் மூலமாக நடந்து அதன் மூலமாக ரட்சிக்கப்படவும் முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு அதன்படி நடந்து அதன் மூலமாக பரிசுத்தமாக்கப்படவும் முடியாது என்கிறதை போதிக்கிறார். இது ஒருவேளை அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சத்தியமாக சிலருக்கு வரலாம். என்னங்க இது, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால தேவனுடைய கட்டளையின்படி செய்ய முடியாதுன்னு சொல்றீங்க, அதை வேணா ஏற்றுக்கொள்ளலாம். பாவியா இருக்கிற மனுஷன் செய்ய முடியாது என்று சொல்லி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதன்படி வாழுகிறதுனால் நாம் பரிசுத்தமாகிறது இல்லை என்று சொல்லுகிறீர்களே, இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேட்கலாம். ஆனால் அதைத்தான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்? அதன்படி வாழக்கூடாது என்றல்ல, அதை தூக்கி எரிஞ்சிடலாம் என்றல்ல, சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். அதை இனிமே நமக்கு தேவையில்லை என்கிறது கிடையாது. விசுவாசியுடைய வாழ்க்கை அதன் அடிப்படையில வாழுகிறது அல்ல. விசுவாசியுடைய வாழ்க்கை வேறொரு அடிப்படையில வாழப்படுகிறது. அவன் கிறிஸ்துவை உள்ளே உடையவனாயிருக்கிறான். கிறிஸ்துவே அவனுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுகிறார். வெறும் கற்பனைகளை உடையவன் அல்ல, வெறும் ஒரு மனசாட்சியில கற்பனை உடையவன் அல்ல, வெறும் எழுத்தின் வழியிலே சில வார்த்தைகளை பெற்றவன் அல்ல கிறிஸ்தவன். கிறிஸ்தவ விசுவாசி யார்? அவன் உள்ளத்திலே தேவனையே உடையவனாய் இருக்கிறான். எது மேலானது பாருங்க, வெறும் கற்பனை உடையவர்களா இருக்கிறதா அல்லது தேவனையே உள்ள உடையவர்களா இருக்கிறதா? அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் போதிக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? பழைய அந்த பிரமாணத்தினோடு நமக்கு இருந்த உறவு வந்து ஒரு திருமணத்தை போலவாம். எப்படி திருமண உறவிலே ஒரு புருஷனும் மனைவியும் இறந்த பிறகுதான் மற்றொருவர் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியும், அல்ல இல்லை என்றால் அவர்கள் இருவது பிரிக்கப்பட முடியாத ஒரு உறவிலே இருக்கிறார்கள். அதுதான் தேவனுடைய நியாயம் திருமணத்தை பற்றி. மற்ற விதத்தில் பிரிக்கப்பட முடியாது. ஒருவர் மரிக்க வேணும், அப்பொழுதுதான் பிரிவு ஏற்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த உயிரோடு இருக்கிறவர் இன்னொருவரை திருமணம் செய்து கொள்ளலாம். அதுபோலவே நியாயப்பிரமாணத்தோடு நமக்கு திருமணம் நடந்து விட்டதாம். நம் வாழ்க்கை ஆரம்பித்த போது அதோடு கூட ஒன்றி விட்டோம். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து வந்தோம், அதற்கு கட்டுப்பட்டிருந்தோம், அதற்கு உடன்பட்டிருந்தோம். ஒரு திருமண உறவு மாதிரி நமக்கு அதுக்கு இருந்தது. ஆனால் என்றைக்கு இயேசுவின் விசுவாசத்தை வைத்தோமோ அன்றைக்கு அந்த பழைய உறவு முறிந்து விட்டது. எப்படி புருஷன் இறந்த பிறகு மனைவி இன்னொரு திருமணம் செய்து கொள்ள அவளுக்கு விடுதலை உண்டோ, அதுபோலவே நியாயப்பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னொரு திருமணத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறோம் என்று சொல்லி இப்படியாய் போதிக்கிறார். இதைத்தான் இத்தனை வாரமாய் போதித்து வருகிறோம். இன்னொரு திருமணத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். நாம் கிறிஸ்துவோடு கூட திருமணம் பண்ணப்பட்டிருக்கிறோம். திருமண உறவு மாதிரி ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது. முன்னே எப்படி நியாயப்பிரமாணத்தோடு திருமண உறவு மாதிரி ஏற்பட்டிருந்ததோ அதுபோல இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட ஆழமான ஒரு உறவு நமக்கும் கிறிஸ்துவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை போதிக்கிறார். இன்றைக்கு அந்த உறவின் நோக்கம் என்ன? அந்த உறவின் நோக்கம் என்ன? தேவனுக்கென்று கனி கொடுப்பது. தேவனுக்கென்று கனி கொடுப்பது, தேவனுக்கு ஏதுவான கனிகளை கொடுப்பதுதான் அந்த நோக்கம் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லுகிறது. அப்படி தேவனுக்கென்று கொடுக்கும் கனிதான் பரிசுத்தம் என்கிற கனி. அதை குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறோம். இந்த பரிசுத்தம் என்கிற கனியை கொடுக்கும்படியாக தான் இந்த திருமணமே நடந்திருக்கிறது. எந்த திருமணம்? கிறிஸ்துவோடு கூட திருமணம் நடந்திருக்கிறது என்று. ஆனா அதுக்கு வர்றதுக்கு முன்பாக இந்த திருமணத்தில் நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த திருமணத்தினால் நமக்கு ஏற்படும் பயன் என்ன என்பதை கொஞ்சம் சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த திருமணத்தின் நோக்கம் என்ன என்பதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கிற திருமண உறவு போல ஏற்பட்டிருக்கிற அந்த ஆழமான உறவின் பயன் என்ன கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது பயன், எந்த திருமண உறவிலேயும் திருமணம் ஆன உடனேயே அந்த பெண் மனைவி தன்னுடைய புருஷனுடைய பெயரை பெற்றுக் கொள்கிறாள், பெயரை உடையவளாய் இருக்கிறாள். அதுபோலவே இந்த திருமண உறவிலேயும் கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம்.
கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உண்டாயிருக்கிற இந்த ஆழமான உறவிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேலான பாக்கியம் ஒன்று என்னவென்றால் அவருடைய நாமத்தை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசித்து பார்த்தால் இயேசு பரமேறுவது என்பதாக சீஷர்களிடத்தில் பேசுகிறார். அந்த புஸ்தகம் முழுவதிலும் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒரு காரியம் தெளிவாய் விளங்கும். அங்கே இயேசுவின் நாமத்திலே எல்லாவற்றையும் இந்த சீஷர்கள் செய்கிறார்கள். பார்க்க போனால் இயேசுவின் நாமம் தான் சபைக்கு கொடுக்கப்பட்ட மேலான ஒரு பொக்கிஷம். சபையை வெறுமையாய் விட்டு போகவில்லை. சபையை நீங்க எப்படியோ தத்தளிங்க, இங்க இருந்து எப்படியோ பிரச்சனை போராட்டத்தை சமாளிச்சு எப்படியோ தட்டு தடுமாறி எப்படியோ தப்பித்தோம் படைத்தோம் என்று பரலோகம் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போல, என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பிதா உங்களுக்கு தருவார் என்று சொன்னார். அப்ப என் நாமத்தை உபயோகப்படுத்துங்க. நான் இல்ல, நான் போற பிதாவின் இடத்துல, ஆனாலும் என் நாமத்தை உபயோகப்படுத்துங்கள். என் நாமம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் நாமத்துல காரியத்தை நடப்பீங்கள் என்று சொன்னார். என் நாமத்துல நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை உங்களுக்கு என் பிதா தருவார். அப்ப அவருடைய நாமத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும். அவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள், என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மீது கைகளை வையுங்கள், அவர்கள் அப்பொழுது சுஸ்தமாவார்கள், என் நாமத்தினால் இதை செய்யுங்கள், என் நாமத்தினால் இதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை ஒரு பெரிய பொக்கிஷம் போல நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். நாம் உபயோகப்படுத்தும்படியாக. இவ்வளவு பெரிய நாமத்தை வைத்துக் கொண்டு நாம் தரித்திரரை போல இந்த உலகத்திலே வாழக்கூடாது. தரித்திரர் என்று சொன்னா எல்லா விதத்திலையும் சொல்றேன். இவ்வளவு பெரிய ஒரு நாமத்தை நம் பக்கம் வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய நாமத்துக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிற நாம் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய விதத்திலும் எல்லா விதத்திலும் தரித்திரராய் நாம் வாழக்கூடாது. எப்படி நாம் வாழ வேண்டும்? இப்பேற்பட்ட நாமத்துக்கு சொந்தக்காரர்களை போல நாம் வாழ வேண்டும். இப்பேற்பட்ட நாமத்துக்கு உரியவர்களை போல நாம் வாழ வேண்டும். பாருங்க, இன்றைக்கு டாட்டான்னு ஒரு பேர் ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா அந்த ஆளு பேரை பார்த்து கேட்ட உடனே எல்லாம் கொஞ்சம் நிமிந்து பார்ப்பாங்க. ஏன்னா டாட்டான்னா ஊரே அவருக்கு சொந்தம். பிர்லான்னு ஒரு ஆள் பெயர் வந்துக்கிட்டு வந்தா நீங்க தான் பிர்லா வந்துட்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. பிர்லான்னு சொன்னா அந்த ஆளுக்கு ஒரு தனி மேன்மை, ஒரு தனி ஒரு உயர்வு இருக்கிறது. அந்த பெயரே ஒரு பெரிய உயர்வை குறிக்கிற ஒரு பெயர், அந்த பெயரே ஒரு மேன்மையை குறிக்கிற பெயர், அந்த பெயரே ஒரு பெரிய தாராளத்தையும் ஏராளத்தையும் குறிக்கிற பெயர், அந்த பெயரே அந்த மனுஷன் யார் என்பதை எடுத்து காட்டுகிற பெயர். நான் சொல்லுகிறேன், டாடா பிர்லா எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த பெயருக்கு முன்னாலே. இந்த நாமத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். டாடா பேர் இந்தியாவில தான், இன்னும் சில தேசங்கள்ல மட்டும்தான். பிர்லா பேரு இந்தியாவில தான், இன்னும் சில தேசங்கள்ல இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் உயர்ந்த நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானத்திலும் பூமியும் இல்ல, பாதாளத்திலும் அது உயர்ந்த நாமம். இந்த மூன்று உலகங்களிலும் பேர் போன நாமம், இந்த மூன்று உலகங்களிலும் உன்னதமான நாமம், அங்கீகரிக்கப்படுகிற நாமம். பரலோகம் அந்த நாமத்தை கேட்டால் அடிபணிகிறது. பூலோகம் இந்த நாமத்திலே இந்த நாமத்தை உச்சரித்தால் சுகத்தை வழங்குகிறது, விடுதலை வழங்குகிறது. பூலோகத்திலே ரட்சிப்பும் சுகமும் சந்தோஷம் விடுதலையும் சமாதானமும் இந்த நாமத்தை தவிர வேறொரு நாமத்திலே கிடையாது. பாதாளத்திலே இயேசுவின் நாமம் புகழ் பெற்ற நாமம். அந்த நாமத்தை சொன்னா பாதாளமே நடுங்குகிறது. பிசாசின் ஆவிகள் சொல்லுகின்றன, இயேசுனா யாருன்னு எங்களுக்கு தெரியும் என்று. இப்பேற்பட்ட ஒரு நாமத்தை வைத்துக் கொண்டு தரித்திரராய் நாம் வாழுகிறதிலே நியாயம் கிடையாது. பாருங்க, அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஏதோ தேவன் அவர்களுக்கு ஒண்ணும் செய்யலங்கிறது பிரச்சனை அல்ல. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாமே செய்ததை இவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை, இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை இவர்கள் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. தேவன் இவர்களுக்காக செய்து வைத்திருக்கிற மேலான காரியங்களை இவர்கள் இன்னும் உணரவில்லை என்பதுதான் உண்மையை ஒழிய தேவன் இன்னும் செய்யவில்லை என்பது அல்ல. அநேக தப்பா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, ஆண்டவரே என்னைக்குதான் எனக்கு விமோச்சனமோ. என்னைக்கு விமோச்சனம் இல்ல, சிலுவையில் என்னைக்கு இயேசு நமக்காக மரித்தாரோ அன்னைக்கே நம்முடைய விமோச்சனம் உண்டாகிவிட்டது. அறிந்து கொள்ள வேண்டும், இதை
உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை போல ஒரு டிக்னிட்டி, ஒரு மரியாதை, ஒரு உயர்வு எந்த மனுஷனுக்கும் கொடுக்கப்பட முடியாது. அது என்ன மரியாதை? அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் வானத்திலும் பூமியிலும் பாதாளத்திலும் உயர்ந்த நாமம், அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் உபயோகப்படுத்தும்படியாக நம்முடைய நாவிலே அந்த நாமம் இருக்கிறது. இவ்வளவு கிட்ட இருக்குது. இந்த நாமத்தை உபயோகப்படுத்துறது எங்கேயும் அலைஞ்சு தேட வேண்டியதில்லை. இதுக்கு அங்கேயும் எங்கேயும் ஓட வேண்டியதில்லை. பாருங்க, விசுவாசிகளுக்கு இன்றைக்கு இந்த உலகம் பூரா சொன்னா புரிய மாட்டேங்குது. பாருங்க, அவங்க தங்களுடைய விடுதலைக்காக, தங்களுடைய சுகத்துக்காக, தங்களுடைய நன்மைக்காக, தங்களுடைய வாழ்க்கையில தாங்கள் பெற வேண்டிய தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக மனுஷனை நம்பி இருக்கிறார்கள். மனுஷர்களை நம்பி அங்கே இங்கே ஓடுகிறார்கள், அலைந்து திரிகிறார்கள். அங்க எழுதி போடுறதும் இங்க எழுதி போடுறதும், அங்க அலையிறது இங்க அலையிறது. 1000 மைல் ஓடி வாங்கன்னா ஓடி வருவாங்க. வெள்ளியும் பொன்னியும் கையில கொண்டு வாங்கன்னா கொண்டு வருவாங்க. உபவாசம் இருந்துட்டு வாங்கன்னா வருவாங்க. இதை பண்ணிட்டு வாங்க, அதை பண்ணிட்டு வாங்கன்னா வருவாங்க. எல்லாம் பண்ண தயார். ஆனா வேதம் சொல்லுது, எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, எல்லாம் பண்ணி ஆகிவிட்டது. நீ விசுவாசி, நீ வேதத்தில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாமத்தை உபயோகப்படுத்து என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தர் போனாராம். பாவம், ஒரு கிராமத்து ஆளு. கூட்டத்துல போய் சரி ஆசீர்வாதத்தை பெறலாம் என்று சொல்லி போய் அந்த ஊழியக்காரத்தை ஜெபிச்சு கொள்ளலான்னு போனாராம். அங்க ஒருத்தர் சொல்லிட்டாராம், உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்க மாட்டாரியா, இன்னைக்கு எல்லாம் ஃபாரின்ல இருந்து வந்திருக்கவங்க மட்டும் தான் ஜெபிக்கிறாரு. அவர் என்கிட்ட சொல்றாரு, போனுங்க ஐயா, அன்னைக்கு சொல்லிட்டாங்க எல்லாம் ஃபாரினர்ஸ்க்கு மட்டும் ஜெபிக்கிறாங்களா இன்னைக்கு. நான் என்ன, உமக்கு புத்தி எங்கேயா போச்சு? எதுக்கு இந்த ஜெபம் உமக்கு? நான் கேட்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நீர் கேட்டால் உனக்கு எல்லாத்தையும் தருகிறேன் தேவன் சொல்லி இருக்கும் போது ஏன்னு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு போனா போய் வசனத்தை கேட்கணும், கர்த்தருக்குள்ள வளரணும், ஒரு பெரிய ஆவிக்குரிய அறிவும் வெளிச்சமும் ஞானமும் உண்டாகணும். அதுக்கு போகணும். அதுக்கு எத்தனை மைல் வேணா போலாம். அதுக்கு 1000 மைல் அலைஞ்சு தெரிஞ்சு ஓடினாலும் பரவாயில்லை. ஏன்னா அது நமக்கு விடுதலை சந்தோஷத்தை தரப்போகிறது. அதுக்காக நான் அலைஞ்சு தெரிஞ்சிருக்கிறேன். ஒரு காலத்துல கர்த்தருடைய வார்த்தையை புதிதாக அறிந்து கொள்ளுகிற காலத்துல கூட்டங்களுக்கு எல்லா சபையிலும் கேட்க முடியாது. பாருங்க, எல்லா சபையிலும் அப்படியே மேலோட்டமா என்னத்தையோ பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை போனா கட்டகுமாரன் ஏதாவது ஒண்ணு சொல்லிவிட்டு போயிடுவாங்க. கேட்டு 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 இதாயிடுச்சு. ஆனா சில கூட்டங்கள் வரும் பாருங்க, பெரிய பெரிய இந்த போதவர் எல்லாம் போதிப்பாங்க, அருமையா கர்த்தருடைய வார்த்தை எடுத்து சொல்லுவாங்க. இதுக்குன்னு லீவை போட்டுக்கிட்டு காசு பணத்தை செலவழிச்சுக்கிட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒருவேளை ஒரு வழி பயணம் போயிட்டு கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு திருப்பியும் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் திரும்பணும். இப்படி எல்லாம் அலைஞ்சு தெரிஞ்ச. எதுக்காக அலைஞ்சு தெரிஞ்ச? ஒரு மனுஷன் எனக்கு ஒன்று செய்ய முடியாது. ஒரு மனுஷன் கையில் என்று விடுதலை அல்ல. ஒரு மனுஷன் எனக்காக ஜெபம் பண்றதுனால ஒண்ணு நடக்க போறது இல்ல. அப்படி விசுவாசி எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த விசுவாசி ஒரு சுத்த நம்பிக்கையற்ற நிலையில இருக்கிறார் என்றுதான் அர்த்தம். கிடையாது. ஏன் ஓடுன? சத்தியம். சத்தியம் எனக்கு தேவை. சத்தியம் என்னை விடுதலை ஆக்குகிறது. அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலை, விமோச்சனம். இந்த சத்தியம் என்னை முன்னேற்ற பாதையில் நடத்தும். அதற்காக அலைந்தேன், அதற்காக ஓடினேன். போய் வாங்குவேன், இருக்கிற புத்தகத்தை எல்லாம், இருக்கிற டேப் எல்லாம் வாங்குவேன். என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கொடுங்க. வாங்கல சம்பளத்துல முக்காவாசி இதுக்கே சரியா போயிடும், டேப் வாங்கறதுக்கும் புத்தகம் வாங்கறதுக்கும். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, வார்த்தை குறித்த அறிவும் ஞானத்தை தவிர வேற ஒரு மனுஷனுக்கு வேற எதுவும் உதவி செய்யாது. பாருங்க, நீங்க வாழ்ந்திருக்க வேண்டுமா? அப்படியே அலைஞ்சு தெரிஞ்சு ஓடிக்கிட்டு அங்க இன்னைக்கு அங்க போனங்க, அவர் எப்படியாவது என் தலையில கை ஜெபம் பண்ணாருன்னா எப்படியாவது என்னமாவது ஆகுங்க. நான் இங்க ஓடினங்க, நான் ரொம்ப நேரம் காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் காத்திருந்து பிறகு கடைசியா அவர் ஜெபிச்சாருங்க. இதெல்லாம் விசுவாசிக்கு அழகு கிடையாது. அதெல்லாம் விட்டு ஒழிச்சுட்டு நான் யார், நான் எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்துல கேட்டா எனக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை அறிந்து, அதை அறியறதுக்கு ஏதாவது உபதேசம் இருக்குதா? இதை இன்னும் அதிகமா வழங்கிக் கொள்றதுக்கு ஏதாவது உபதேசம் இருக்குதா? இதுல இன்னும் ஆழமாய் வேறுன்றதுக்கு ஏதாவது உபதேசம் இருக்குதா? அதை பார்க்கணும். அதுலதான் உங்கள் வாழ்வு இருக்கிறது. இதுல உங்க வாழ்வு கிடையாது. இதுல உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் போக முடியும், வாழ்வு கிடையாது. பலன் போகும், காசு பணம் போகும்,
கடைசியில அலுப்பும் சலிப்பும் வெறுமையும் தான் உண்டாகும் ஒழிய உங்களுக்கு வாழ்வளிக்க கூடியது கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் சொல்லுகிறது உங்களுக்கு என்ன இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. நீங்க எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த கல்யாணத்தை பரலோகத்துல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க. எந்த கல்யாணத்தை? எனக்கும் கிறிஸ்துவுக்குமான கல்யாணத்தை, உங்களுக்கும் கிறிஸ்துவுக்குமான கல்யாணத்தை பரலோகத்துல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறாங்க. பரலோகத்துல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்கிறதுனால அங்க பரலோகத்துக்கு நீங்கள் உங்கள் சத்தத்தை ஏறெடுத்து இயேசுவின் நாமத்துல கேட்ட உடனே அங்க ரெக்கார்டு காமிக்குது நீங்க யாருக்கு சொந்தமானவர்கள். இந்த கல்யாணத்தை யாரும் கேன்சல் பண்ண முடியாது. இந்த கல்யாணத்தை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இது ரெஜிஸ்டரை கிழிச்சு எறிஞ்சிட முடியாது. இதை கேன்சல் பண்ண முடியாது. ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியாது. பரலோகத்தில் நிரந்தரமாய் எழுதப்பட்டிருக்கிறது இந்த திருமணம். அவருடைய பெயரை நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு சொந்தமானவர்கள். அந்த பெயருக்கான சகல உரிமைகளும் நமக்கு இருக்கிறது என்கிறது பரலோகத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கிறீங்களா? அப்பேற்பட்ட ஜனமா நாம? எத்தனை பேர் சொல்லுங்க அப்பேற்பட்ட ஜனம் நாம என்று சொல்லி. அப்ப நாம் எப்படி இருக்க வேண்டும் பாருங்க. இன்றைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதாவது நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டு விட்டேன். ஆழமான ஒரு உறவிலே, திருமண உறவு மாதிரி. அவருடைய பெயரே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயருக்கு சொந்தக்காரன் நான். அவருடைய பெயர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயருக்கு என்னென்ன உரிமை எல்லாம் இருக்குதோ அந்த உரிமைக்கெல்லாம் எனக்கு சொந்தம் இருக்கிறது. அந்த உரிமையெல்லாம் எனக்கும் இருக்கிறது. அப்ப அந்த அறிவிலே, அந்த கான்சியஸ்னஸ், எப்போதும் அந்த ஒரு அறிவிலே நாம் நடக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு விசுவாசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இரண்டாவது, பெயர் மட்டுமல்ல, நமக்கு தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திராணியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அவரோடு கூட நாம் இணைக்கப்பட்ட இந்த திருமண உறவு போல ஏற்பட்டிருக்கிற இந்த இணைப்பு இருக்கிறதே, கிறிஸ்துவோடு கூட திருமணமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அர்த்தத்தில் தான் அந்த திருமண உறவை குறித்த உதாரணத்தை சொல்லுகிறார் 1 முதல் 4 வசனங்களிலே. இந்த திருமண உறவு போல ஏற்பட்டிருக்கிற இந்த உறவிலே பெயர் மட்டும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிற்கிற திராணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30 வசனத்தை வாசிப்போம். 1 அதிகாரம் தமிழ்ல 31, ஆங்கில வேதாம் வைத்துக் கொண்டிருந்தால் 30, தமிழ் வேதாம் வைத்திருந்தால் 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதுல நீதி என்கிற வார்த்தையை கவனிங்க. நீதி என்று சொன்னால் righteousness. What is righteousness? Righteousness is the ability to stand before God without guilt, condemnation or inferiority. தேவனுக்கு முன்பாக எந்த விதமான குற்ற உணர்வு, ஆக்கினை தீர்ப்பு, தாழ்வு மனப்பான்மை இல்லாமல், மறுபடியும் சொல்லுகிறேன், guilt, condemnation and inferiority, எந்த விதமான குற்ற உணர்வோ, ஆக்கினை தீர்ப்போ, தாழ்வு மனப்பான்மையோ இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய திறமை. அவரே நமக்கு நீதியானார் என்று சொன்னால் அவர் மூலமாக தான் அந்த திறமை நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய நீதி நமக்கு அருளப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது நம்முடைய நீதியின்படி வந்து நிற்கவில்லை. நாம் எவ்வளவு யோக்கியர்களாய் இருந்திருக்கிறோம் என்கிற அடிப்படையில் வந்து நிற்கவில்லை. அப்படி நின்றால் ஒரு மனுஷனும் இன்றைக்கு எப்பேற்பட்ட பரிசுத்தவான் கூட நிற்க முடியாது. உலகத்தின் பார்வையில தான் பரிசுத்தலாம். சொல்லலாம், நான் அவரோட ரொம்ப பரிசுத்தங்க. தேவனுடைய பார்வையில எல்லா மனுஷரும் தகுதியற்றவர்கள். ஒரு மனுஷனும் அவன் தகுதி உள்ளவன் கிடையாது. அப்ப ஒரே ஒரு விதத்துல தான் தேவன் முன்பாக நிற்கலாம், அவருடைய நீதியை தரிப்பிக்கப்பட்டவர்களாக. அந்த நீதியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மட்டுமல்ல, நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நீதியின் மூலமாக அவர் முன்பாக நிற்கக்கூடிய திராணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாமும் மட்டுமல்ல, நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிக்கடி பிசாசானவன் நம்மை சோர்வுக்குள்ளாக்குவான். உன்னுடைய குறையை பார், உன்னுடைய குற்றங்களை பார், நீ பார், உன்னுடைய வாழ்க்கையில் 100க்கு 100 நீ சரியா இல்லையே, 100க்கு 100 நீ உண்மையா இல்லையே, 100க்கு 100 நீ சரியா இல்லையே என்கிறதை பிசாசு அடிக்கடி வந்து அதை சுட்டி காண்பிக்கிறான். பாரு, நீ இன்னைக்கு என்ன செய்துட்ட, இன்னைக்கு நீ எப்படி பேசிட்ட, இன்னைக்கு நீ என்ன நினைச்ச, நீ இன்னைக்கு என்ன எதை பண்ண அப்படின்னு சொல்லி பிசாசு சுட்டி காண்பிக்கிறான். காண்பித்த உடனே விசுவாசிக்கு என்ன ஆகுது?
டயர்ல காத்திறங்கின மாதிரி புஷ்னு சோர்வு, அப்படியே அப்படியே சோர்ந்து போங்கயா, ஜெபம் பண்ணவே முடியல. கேட்டிருக்கீங்களா விசுவாசிகளை? ஜெபம் பண்ணவே முடியலங்க, வேதம் வாசிக்கவே முடியலங்க. ஏன் வேதம் வாசிக்க முடியல, ஏன் ஜெபம் பண்ண முடியலன்னா, இதுதான் பிசாசு வந்து ஓதிட்டான் காதுல. பிசாசு வந்து சொல்லிட்டான், நீ சரி கிடையாது, நீ இப்படி பண்ணிட்டியாக்கும், நீ அப்படி பண்ணிட்டியாக்கும், நீ இதை நினைச்சிட்டியாக்கும், இதை செய்துட்டியாக்கும், நீ 100க்கு 100 சரி கிடையாதாக்கும், ஆகையால் நீ தேவனுடைய வெறுக்கிறாராக்கும், நீ உத்தமனே கிடையாதாக்கும், ஆனால் தேவன் முன்பாக நீ நிற்கவே முடியாதாக்கும், இப்படின்னு சொல்லி விசுவாசிகளை காத்திருக்கிறதான் பிசாசனுடைய வேலை. நாம் என்ன பிசாசை குறித்த பெரிய காரியத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். பிசாசனிடத்துல நாம் என்ன சொல்லணும்? பிசாசே, என்னை நீதிமானாக்குனவர் அவர், அவர் அறிவித்துட்டார். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரு அறிவிப்பு போயிருக்குது, மெமோ. என்ன மெமோ? அவர் பேரில் நான் விசுவாசம் வைத்தபடினாலே, அவர் எனக்காக மரித்தபடினாலே, என்னுடைய பாவங்களை எல்லாம் நீக்கிறபடினாலே, என்னை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டபடினாலே, நான் அவருடைய பிள்ளை, அவர் முன்பாக நான் வந்து நிற்கலாம். நான் சில தவறுகள் செய்கிறவனா இருந்தாலும் கூட, நான் குறைவுகள் உள்ளவனா இருந்தாலும் கூட, அவருடைய பிள்ளை என்கிற ஸ்தானத்திலிருந்து மாற முடியாது. பாருங்க, உங்க பிள்ளை தவறு செய்த உடனே இனி என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிடுறோம். நம்ம ஒரு தவறு செய்த உடனே வெளியே போயிடு, என் பிள்ளை இல்ல போ, அங்க தெருவுல யாருடைய பிள்ளைய நீ, இனிமே நீ உள்ள வராத அப்படின்னு சொல்லுவோமா? கிடையாது. தவறு செய்த பிள்ளைய உள்ள வச்சு சோற போட்டு உடுத்தி எல்லா பாதுகாப்பையும் கொடுத்து போதித்து சரி பண்ணி கண்டித்து எல்லாவற்றையும் பண்ணி அந்த பிள்ளையினுடைய ஸ்தானத்தை ஒருபோதும் அந்த பிள்ளை இழக்கிறது கிடையாது. அந்த பிள்ளைய ஒருவேளை எழுந்து நின்று, நீ எனக்கு தகப்பனே கிடையாது, நீ எனக்கு தாயே கிடையாது, நான் அந்த வீட்டை விட்டே ஓடி போறேன்னு சொன்னா கூட ஸ்தானம் மாறுமா? அந்த நிலை மாறுமா? கிடையாது. என்னைக்குமே பிள்ளைதான். அவன் ஒருவேளை உணராம ஓடி போலாம், அவன் ஒருவேளை உணராம கெட்ட குமாரனை போல தூரமா போய் எதையாவது செய்து அழிந்து கெட்டு போகலாம். ஆனாலும் பிள்ளை என்கிற ஸ்தானம் ஒருபோதும் மாறுகிறதே கிடையாது. அந்த பிள்ளை என்கிற ஸ்தானத்தை நாம் பெற்றிருக்கிறோம், தேவனுடைய நீதியை நாம் பெற்றிருக்கிறோம். இதிலிருந்து பிசாசு நம்மை ஒருபோதும் சோர்வுக்குள்ளாக நடத்தக்கூடாது. நாம் என்றைக்கும் நாம் அவரோடு கூட திருமணம் பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம், அந்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்தால், அந்த உணர்வையே ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள வைத்திருந்தால், அந்த ஒரு கான்சியஸ்னஸ், அந்த அறிவோடு என்றைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்தால், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சோர்வுக்கும் எல்லா விதமான ஆவிக்குரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அது இருக்கிறது. ஏனென்றால் நாம் பார்க்கிறோம், நாம் செய்கிற காரியத்தினால் நம்மகிட்ட நாம் தேவனிடத்தில் போய் ஒரு காரியத்தை பெறுகிறது இல்லை. நம்முடைய தகுதியினாலே அல்லது நம்முடைய யோகியத்தினால நாம் தேவனிடத்திலே போய் நிற்கக்கூடிய திராணியை பெறுகிறது அல்ல. நாம் அவருடைய பிள்ளைகளாகிவிட்டோம், தேவன் அறிவித்து விட்டார், அதை ஒருபோதும் மாற்றுகிறது கிடையாது. அவருடைய நீதி மூலமாக நாம் அவருக்கு முன்பாக நிற்கிறோம் என்பதுதான் உண்மை. பாருங்க, நிற்கிறோம் என்கிறது மட்டும் கிடையாது, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இது நடக்க போகிற ஒன்றல்ல, நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஏதோ பரலோகம் போய் அவரோட கூட உன்னத்தில் உட்கார போகிறோம் என்கிற அதை சொல்லல, அதை சொல்றதுக்கு வேற வசனங்கள் இருக்கிறது. அது நடக்க போகிறது, லிட்டரலா நாம் போய் உட்கார போகிறோம் அவரோட கூட, அது வேற, அதுக்கு வேற வசனங்கள். இந்த வசனம் ஏற்கனவே நடந்து முடிந்த ஒன்றை சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். செய்து முடிச்சிட்டார். இது முடிந்து போன ஒன்று, செய்து முடித்து விட்டார். அநேகருக்கு பாருங்க, செய்து முடித்த காரியத்தினுடைய அறிவு இல்லை. பாருங்க, அமெரிக்கா போன்ற தேசங்கள்ல அன்னைக்கு சொன்ன உதாரணத்துல இல்லையா, சொல்றேன் மறுபடியும், அப்படிப்பட்ட தேசங்கள்ல திருமண உறவிலே விரிசல் ஏற்பட்டு விடுகிறது அதிகமாக. 4 கல்யாணத்துல 3 கல்யாணம் விவாகரத்தில் முடிகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட எல்லா கல்யாணமே, எல்லா திருமண உறவு ஆட்டத்துலதான் இருக்குது. எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை தான். இதை எப்படி தீர்க்கிறது என்கிற பெரிய
வழிமுறைகளை அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒண்ணு என்ன சொல்லுகிறார்கள்? சரி, அழுத்து போச்சா திருமண உறவு, கசந்து போச்சா, பிடிக்கலையா, திருமண உறவு ரொம்ப பிரச்சனைகள் இருக்குதா, ஒண்ணு பண்ணுவோன்றாங்க. மறுபடியும் வந்து பாதிரியார் முன்னால் நில்லுங்க, ஒண்ணு மாப்பிள்ளையா, ஏற்கனவே கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, பொண்ணு மாப்பிள்ளை மாதிரி உடுத்தி நிக்க வச்சு மறுபடியும் என்ன பண்றாங்க? திருமண ஒப்பந்தம் நடக்குதாங்க. வவுஸ் வாக்குறுதிகளை கொடுக்கிறார்கள். இன்று முதல் நான் என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் எல்லாத்திலும் கடைசி வரைக்கும் உனக்கு புருஷனா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கணும். மனைவியும் அதே மாதிரி வாக்கு கொடுக்கிறாள். பிரசங்கியார் ஆசீர்வதிக்கிறார். திருமணமே நடக்குது. ஒரு பெரிய டிராமாவே, ஒரு டிராமா மாதிரி நடத்துறாங்க. அது நடத்தி முடிஞ்ச உடனே நேரம் அவங்கள தேன் நிலவுக்கு அனுப்புறாங்க. தேன் நிலவுக்கு அனுப்புறாங்க. தேன் நிலவுக்கு போயிட்டு வந்த பிறகு சிலர் சொல்றாங்க, பாருங்க எனக்கால சந்தோஷம் தான், பரவாயில்ல, எப்படியோ பொழைக்கிறாங்க. தேன் நிலவுக்கு போயிட்டு சொல்றாங்க, அப்பா நான் நினைச்சேங்க டிவோர்ஸ் ஆயிடும். இப்ப தேன் நிலவுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எங்க திருமண உறவுல ஒரு பெரிய ஒரு நெருக்கம் இருக்கிறது, ரொம்ப ஒரு பெரிய இன்பம் இருக்கிறது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. நாங்க நல்லா இருக்கிறோம், பொழைச்சுக்கிட்டோம், பிரிஞ்சு போறதுக்கு இருந்தோம், எப்படியோ தப்பிச்சோம் அப்படிங்கிறாங்க. நல்லதுதான். ஆனா எனக்கு என்னன்னா இதெல்லாம் பெரிய முட்டாள்தனம் மாதிரி தோணுது. ஏன்னா நான் வேற ஒரு பின்னணியில இருந்து வர்றேன். இவங்க பண்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஏதோ பண்றாங்க, உதவி செய்யறாங்க, நல்லதுதான், காப்பாத்துறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அவங்க பிரச்சனை இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு புதிய தேன் நிலவு தேவை என்பதல்ல, அல்லது ஒரு பெரிய திருமணம் திரும்பி நடக்கணும் இல்ல. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே ஏற்கனவே நடந்த திருமணத்தை இவங்க இன்னும் சீரியஸா எடுத்துக்கல. அதுதான். ஹலோ, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச திருமணத்தை இந்த 10 வருஷம் அலங்கோலமா வாழ்ந்து வந்திருக்கிறார்களே, அந்த 10 வருஷமா அதை ஒரு சீரியஸா எடுத்து நாம் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறதே. நம்ம பிரிக்க இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது, ஆகியால் நாம் ஒன்றாக தான் வாழ வேண்டும், ஒரே மாம்சம் வேதம் சொல்லுது. ஆகியால் நான் ஒரே மாம்சம் அப்படி வாழ போறேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தால் ஒரே மாம்சமா இருக்கிறது தெரியும். வேதத்தை விசுவாசிக்காமல், வேதத்துல சொல்லப்பட்டதை விசுவாசிக்காமல், இவள் கொடுத்த வாக்குறுதியை நம்பாமல், வேதத்தின் அடிப்படையில் நடந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே வேதத்துக்கு ஓரமா வச்சுட்டு இந்த கல்யாணத்தையே மறந்துட்டாங்க. இந்த கல்யாணத்துல என்ன வாக்குறுதி கொடுத்தோம், வேதம் என்ன சொல்லுது, எப்படி ஒரே மாம்சமா இருக்கிறாள் மறந்துட்டதுனாலதான் இவர்களுக்கு திருப்பி என்ன பண்ண வேண்டியதா இருக்குது, திருமணம் நடத்தி வைக்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா திருப்பி நினைப்பூட்ட வேண்டியதா இருக்குது. அவங்களுக்கு தேவை இன்னொரு திருமணமோ இன்னொரு தேனிலவோ அல்ல. அவங்களுக்கு தேவை என்ன? அறிவு. என்ன அறிவு? என்ன நம்ம எப்படி நடந்துக்கிறோம், நாம் ஒரே மாம்சமா இருக்கிறோம், வாழ்நாள் முழுவதும் ஒன்றா இருப்பதற்காக தான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த சக்தியாலும் நம்ம பிரிக்க முடியாத உலகத்தில சில பிரச்சனைகள் வரலாம், சில போராட்டங்கள் வரலாம், சில மனக்கசப்புகள் வரலாம். ஆனால் அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வேதம் சொல்லுது நான் ஒரே மாம்சம் என்று சொல்லி, ஆகையால் நான் ஒரே மாம்சமா இருப்பேன், நான் ஒரே மாம்சம் தான் என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால் ஒரே மாம்சமாயே இருப்பார்கள். The reality will set in later. அவர் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்கிற அந்த நிஜம், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்கிற உண்மையை அறிந்து அதன்படி நடக்கும் போது அது நிஜமாய் மாறுகிறது, அது நிஜமாய் விளங்குகிறது அவருடைய வாழ்க்கையில. இருக்கிறீங்களா? அப்படி வாழும்போது ஒவ்வொரு நாளும் தேன் நிலவு தான். நல்ல அமைதியா இருக்கிறீங்க. 10 வருஷத்துக்கு ஒருக்க ஒரு தேன் நிலவு போக வேண்டியதில்லை. தினந்தோறும் தேன் நிலவு தான், தினந்தோறும் சந்தோஷம் தான், தினந்தோறும் ஒரு பெரிய மன நிறைவு தான், ஒரு பெரிய ஐக்கியம் தான், ஒரு பெரிய ஆழமான ஒரு உறவு தான். அந்த உறவு வர வர இன்னும் ஆழமாகிறது. பாருங்க, இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இருக்கிறது தான் பிரச்சனை. விசுவாசிகளும் பாருங்க அதே மாதிரிதான். இவங்களுக்கு எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணி வச்சு திரும்ப தேர் நிலவுக்கு அனுப்புறாங்களோ, அதே மாதிரி விசுவாசியும் திரும்ப அவங்களுக்கு ஒரு இது தேவைப்படுது. கொண்டு வந்து அவங்கள பிரசங்கம் பண்ணி ஓன்னு போட்டு அடிச்சு கொண்டாந்து முன்னால கொண்டாந்து திரும்ப அவங்கள ஒப்பு கொடுக்க வச்சு, நான் இன்னையில இருந்து சரியாயிக்கிறேன், நான் இன்னையில இருந்து ரொம்ப கரெக்டா இருப்பேன் ஆகும் அப்படின்னு. அப்ப முதல்ல சொன்னீங்களா, அப்ப என்னாச்சு? விசுவாசிக்கு இன்னைக்கு தேவைப்படுறது பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, நான் ஆரம்ப காலத்துல பிரசங்கம் பண்ண போறப்ப சபையா போவோம், பிரசங்கம் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற தேசங்கள்ல போகும்போது இந்த மாதிரி பெரிய ஆல்டர் காலை கொடுத்து, விசுவாசியே ஆல்டர் கால் கொடுத்து, விசுவாசியே மறுசெலவு பண்ணி,
விசுவாசியே கொண்டாந்து திருப்பி 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 அவனுக்கே சோகத்தை கொடுத்து அவனுக்கே திருப்பி ரட்சிப்பு கொடுத்து இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும் கூட்டமே. நான் போய் அங்க பிரசங்கம் பண்ணி ஒரு 10 பேர் வந்து மறுபடியும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளனா அங்க ஒண்ணுமே நடக்கல போலன்றது போல ஆகிவிடும். ஆகையால இருக்கிற விசுவாசியை திரும்ப நீ வா, சரி திரும்ப சரி பண்ணலாம் உன்ன அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சரி பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அப்புறம் தான் எனக்கு அறிவு வந்தது பாருங்க, இந்த விசுவாசிக்கு திரும்ப திரும்ப இங்க கொண்டு வந்து திரும்ப திரும்ப இதை செய்து பிரயோஜனம் கிடையாது. இந்த விசுவாசி கரெக்டா வசனத்தை போதிக்கணுமே. இந்த விசுவாசிக்கு சும்மா சும்மா இருந்தாலும் ஆல்டர் காலில் அழுதுட்டு வர சொல்றதுல பிரயோஜனம் கிடையாது. ஒரு தடவை வந்தாச்சு அதோட சரி. இனிமே இந்த ஆளுக்கு மறு ஆல்டர் கால் தேவையில்லை. இந்த ஆளுக்கு என்ன தேவை? சத்தியத்தை குறித்த அறிவு. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், எந்த நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்பேற்பட்ட தகுதி, எப்பேற்பட்ட திராணி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நான் எப்படி தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன், தேவனுடைய நீதி எனக்கு எப்படி இருக்கிறதுங்கிற அறிவை ஊட்டணும். ஊட்ட 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 தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நிற்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்னவா இருக்கிறோம் என்கிற அறிவை ஊட்ட ஊட்ட அந்த விசுவாசி மாறுகிறான். அந்த அறிவின்படி வாழ ஆரம்பிக்கிறான். அவன் அந்த நெருக்கத்தில் வாழ ஆரம்பிக்கிறான். தன்னை அப்படி காண்கிறான். சொல்லிட்டே போலாம் இதனுடைய பெனிஃபிட்ஸ் அல்லது பயன்களை, இந்த திருமண உறவில் ஏற்பட்டிருக்கிற பயன்களை. பவுல் அப்போஸ்தலன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சொல்லிடுறாரு. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்லிடுறாரு. இப்படி எல்லாம் உங்களுடையதே. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையதே. எதையுமே விட்டு வைக்கவில்லை, எல்லாம் உங்களுடையதேவா. நாமம் உங்களுடையது, நீதி உங்களுடையது, அது மட்டும் இல்ல எல்லாம் உங்களுடையது. அது ரெண்டு கொஞ்சம் ஸ்பெஷலா சொல்லிட்டோம். இன்னும் சொல்றதுக்கு நேரம் இல்ல, மொத்தமா சொல்லிடுறேன். எல்லாம் உங்களுடையதே. எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுவோம், எல்லாம் உங்களுடையதே, எல்லாம் உங்களுடையதே. பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற விசுவாசியுடைய நிலையை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 21ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். எப்படி வருது பாருங்க. எல்லாம் தேவனுடையது, தேவன் கிறிஸ்துவனுடையவர், நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், ஆதையால் எல்லாம் நம்முடையது. எல்லாம் கைகளை ஊற்றி சொல்லுங்க, எல்லாம் நம்முடையது, எல்லாம் எனக்கு சொந்தம். பாருங்க, நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், கிறிஸ்து தேவனுக்கு சொந்தமானவர், தேவனுக்கு எல்லாம் சொந்தம். ஆகையால் நமக்கு எல்லாம் சொந்தம். டாட்டாவுடைய பேர பிள்ளைன்னா என்ன சொல்லுவோம்? எங்க அப்பா டாட்டாக்கு மகன், எங்க அப்பாக்கு அப்பா டாட்டா, அவருக்கு எல்லாம் சொந்தம், அவருக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் எனக்கு சொந்தம். அதைத்தான் இங்க சொல்லுகிறது, எல்லாம் என்னுடையது. ஏன்? என்னுடைய மூத்த சகோதரர் கிறிஸ்து, அவருடைய பிதா, என்னுடைய பிதா தகப்பன், அவர் தேவன், அவருக்கு எல்லாம் சொந்தம். ஆகையால் எல்லாம் என்னுடையது. 4வது, இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுறேன். 4வது, இப்பொழுது கிறிஸ்துவுடையவர்களா இருக்கிற நாம் அந்த உறவிலே நாம் ஈடுபட்டு இருக்கிறபடினாலே, திருமண உறவு மாதிரி ஒரு ஆழமான உறவு கிறிஸ்துவுக்கு நமக்கும் உண்டா இருக்கிறபடினாலே, அவருடைய அன்பை வேற யாரும் அறியாத அளவுக்கு, அறிய முடியாத அளவுக்கு நாம் அறிய முடிகிறது. இப்பொழுது இது இன்னொரு காரியம் கவனிக்க வேண்டும் பாருங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறார், இதில் உள்ள பாவிகளை நேசிக்கிறார், தகுதியற்றவனை நேசிக்கிறார். அது அவருடைய அன்பு. அது பொதுவாக எல்லார் மத்தியிலும் தேவன் காட்டுகிற அன்பு. சூரிய வெளிச்சத்தை பாவிக்கும் கொடுக்கிறார், நீதிமானுக்கும் கொடுக்கிறார், இல்லையா? மழையை நீதிமானுக்கும் கொடுக்கிறார், அக்கிரமகாரனுக்கும் கொடுக்கிறார். நம்ம யாரும் பிடிக்கலன்னா முதல்ல என்ன பண்ணுவோம்? லைட்டை கட் பண்ணுவோம், பிறகு தண்ணியை கட் பண்ணுவோம். அவர் சரி போ அனுபவிச்சுக்கோன்னு விட்டுறாரு. தண்ணியும் உண்டு உனக்கு, லைட்டும் உண்டு. இது ஃப்ரீ, இதுக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கிடையாது. இது அடுத்த வருஷம் ஜாஸ்தி ஆயிட போகுதுன்னு யோசிக்க வேண்டியதில்லை. இதுக்கு எந்த சார்ஜும் கிடையாது, போ அனுபவிச்சுக்கோன்னு. இவன் சிலவன் போய் சத்தம் போட்டுட்டு இருக்கார் ரோட்ல நின்று, தேவன் ஒருவன் இல்லை, தேவன் இருக்கிறார் சொல்லுகிறவன் முட்டாள். சரி நீ அனுபவிச்சுக்க போ, ஃப்ரீயாவே வச்சுக்கோன்ற. உனக்கும் ஃப்ரீயா உனக்கு வெளிச்சம், சூரிய வெளிச்சம். அது தேவன் பொதுவாக எல்லாருக்கும் காட்டுகிற அன்பு பாருங்க, எல்லா மனுஷன் மீதும் காட்டுகிற அன்பு. ஆனால்
நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடையவர்களாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். நம்மிடத்திலே காட்டுகிற அன்பு பாருங்க, இது வேற யாரும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு காட்டப்படுகிற அன்பு. அவருடைய அன்பை வேற எந்த மனுஷனும், ரட்சிக்கப்படாத எந்த மனுஷனும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு இந்த அன்பை விசேஷமாய் ஆழமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். எபேசியருக்கு திருப்பம் 5ஆம் அதிகாரம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே புருஷன் மனைவி குறித்து பேசுகிறார். அதே நேரத்தில் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் அவர்களுக்கு இருக்கிற உறவை புருஷன் மனைவியின் உறவு போல பேசுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வாசிப்போம். 25ஆம் வசனம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே சபையில் கிறிஸ்து அன்பு கூர்ந்து. பாருங்க, புருஷர்களே மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூறுங்கள்? கிறிஸ்து சபையில் எப்படி அன்பு கூறுகிறாரோ அப்படி. அப்ப கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிற அன்பை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த அன்பு எங்க நமக்கு வெளிப்படுகிறது? புருஷன் மனைவியிடத்தில் காட்டுகிற அன்பை பாருங்க. அந்த அன்பை எல்லாருக்கும் தெரியாது. புருஷன் அந்த மனைவியை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு ஆழமாய் விரும்புகிறார், எவ்வளவு ஆழமாய் அன்பு வைத்திருக்கிறார், பாசம் வைத்திருக்கிறார், எவ்வளவு ஆழமாய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் என்பதற்கு வெளியே இருக்கிற ஆட்களுக்கு தெரியாது. புருஷன் தன்னுடைய மனைவிக்கு காட்டுகிற அன்பு அந்த மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். இது ஊருக்கு தெரியாது. எல்லாமே இதெல்லாம் இருக்கிறீங்க, எல்லாமே சொல்லுங்க, பரவாயில்ல, நல்லா உட்காருங்க. சொன்னாலும் விளங்காது. ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியின் இடத்துல காட்டுகிற அன்பு அவ்வளவு ஆழமான அன்பு, வேற யாருக்கு விளங்காத அன்பு. அவர்கள் மத்தியில இருக்கிற ரகசியம் இது அவர்களுக்கு மட்டும்தான் தெரியாது, அவர்களுக்கு மட்டும்தான் விளங்காது. அந்த மனைவிக்கு மட்டும்தான் அந்த அன்பு விளங்கும். எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு நெருக்கமானது, எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம் என்பது அந்த மனைவிக்கு மட்டும்தான் விளங்கும். ஏனென்றால் அந்த மனைவியின் இடத்துல தான் இந்த புருஷன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய ஃபீலிங்ஸ், அஃபெக்ஷன்ஸ், தன்னுடைய உணர்ச்சிகள், தன்னுடைய எல்லா உணர்வுகள் எல்லாவற்றையும் வார்த்தையின் வடிவிலையும் செய்கையின் வடிவிலையும் அந்த மனைவியின் இடத்துல தான் கொட்டி தீர்க்கிறான். ஆகையால வேற யார்ட்டையும் கொட்டி தீர்க்கிறது இல்லை. ஆகையால வேற யாருக்கு அது விளங்காது. இந்த மனைவியின் இடத்துல தான் அவன் விசேஷமா அன்பு காட்டுகிறபடினால இவள் தான் மனைவி. ஆகையால் இவளிடத்திலே அவன் அப்பேற்பட்ட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் மற்ற தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பையும் அவன் விசேஷமாய் வெளிப்படுத்துகிறதுனால அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் புருஷன் மனைவியை நேசிக்கிற அன்பு. அப்பேற்பட்ட அன்பை இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து பெற்றிருக்கிறீர்களா? நான் கேட்கிறேன். புருஷன் மனைவி இருக்கட்டும், அது உண்மைதான், அதுவும் அப்படிதான் இருக்கணும், நல்லதுதான். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை, ஒரு புருஷனுடைய அன்பை ஒரு மனைவி எப்படியாய் ருசி பார்க்கிறாளோ, அந்த நெருக்கத்தை, அந்த ஆழமான அன்பை எப்படி உணர்கிறாளோ, அந்த நெருக்கத்தில் எப்படி தழைக்கிறாளோ, புருஷன் காட்டுகிற உணர்வுகள் உணர்ச்சிகளிலே எப்படி அவள் திளைக்கிறாளோ, அதுபோல கிறிஸ்து உங்களிடத்தில் காட்டுகிற அன்பை நீங்கள் ஆழமாய் உணர்ந்தது உண்டா? அந்த அன்பை ஆழமாய் அறிந்தது உண்டா? வேற யாரும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு உங்களோடு அவர் நெருக்கமாய் இருக்கிறார். தன்னுடைய உணர்வுகளையும் தன்னுடைய எல்லா அன்பையும் பாசத்தையும் உங்கள் மீது கொட்டுகிறவராயிருக்கிறார். மற்ற யாரும் அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு விசேஷமான விதத்திலே நீங்கள் அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள நீங்கள் அந்த நிலையில் இருக்கிறீர்கள். சாலமோனின் உன்னத பாட்டு புஸ்தகம் வாசிக்கல, இப்ப நீங்க வாசித்து பாருங்க. ஒருக்க அதை வாசித்துட்டு சிலருக்கெல்லாம் ரொம்ப குழப்பம் ஏற்படும். ஒண்ணு இல்ல, அதை வாசிக்கும் போது இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த புருஷனாகிய கிறிஸ்து மனைவியாகிய விசுவாசியின் இடத்துல எப்படி அன்பு காட்டுகிறார் என்கிற, எப்படி அன்பை கொட்டுகிறார் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு வாசித்தால் அதுல குழப்பமே கிடையாது. அதுல வேற எதுவுமே கிடையாது, அதுல வேற விவகாரமே கிடையாது, அதுல வேற ஒண்ணு இல்ல. கிறிஸ்து தான் நேசிக்கிற சபையின் இடத்திலே, விசுவாசியின் இடத்திலே எப்படி அன்பை பாசத்தை பொழிகிறார், எப்படி இந்த மனைவியாகிய சபையும் புருஷனாகிய கிறிஸ்துவும் எப்படி உறவு கொள்கிறார்கள் என்பதை குறித்து தான் உன்னத பாட்டின் புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய மொழியும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற விதமும் எல்லாமே அதை குறித்துதான். அப்பேற்பட்ட அன்பு, அது ஒரு நாள் வாசித்து பாருங்க. அதுதான் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் நடுவே ஏற்பட்டிருக்கிற அந்த அன்பின் உறவு. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த அன்பை நமக்கு தெரியப்படுத்துகிறார், அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதை குறித்து வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:16, the spirit itself beareth
witness with our spirit என்று. ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். உள்ள நடக்குது இந்த விவகாரம். இந்த அன்பை பொழிகிறது என்கிறது உள்ளே நடக்கிறது. ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே உள்ளே சாட்சியிடுகிறார். இது வெளியே தெரிகிற காரியம் இல்ல, இது வெளியே எல்லாருக்கும் விளங்குகிற காரியம் இல்ல. ஆவியானவரோடு கூட உள்ளான ஒரு ஐக்கியம், ஆழமான ஐக்கியம், ஒரு நெருக்கமான ஐக்கியம், விவரிக்க முடியாத அளவுக்கு நெருக்கம், பாசம், அன்பு. அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசி அனுபவிக்க வேண்டும். ஒரு மனைவி எப்படி புருஷனுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறாளோ, அதை உணர்கிறாளோ, எப்படி பலவிதமான விசேஷமான வழிகளில் அது அவளுக்கு காட்டப்படுகிறதோ, அதுபோல கிறிஸ்து சபைக்கு, விசுவாசிக்கு தன்னுடைய அன்பை ஆவியானவர் மூலமாய் பகிர்ந்து கொண்டே இருக்கிறார். அதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர வேண்டும், அதிலே திளைக்க வேண்டும், அதிலே வளர வேண்டும். அந்த அன்பிலே ஆழமாய் நாம் வேரூன்ற வேண்டும். பரிசுத்தவான்களுடைய கதைகளை வாசித்து பாருங்கள். read the biographies of great men of God. தேவனுடைய பெரிய தேவனுடைய மனுஷர்கள், தேவனை ருசி பார்த்த மனுஷர்கள், தேவனை அனுபவித்த மனுஷர்கள், பெரிய மனுஷர்களுடைய சரித்திரங்களை வாசித்து பாருங்கள், அவருடைய அனுபவங்களை வாசித்து பாருங்கள். அதுல ஒரு காரியத்தை நிச்சயமாய் காணலாம். தேவனிடத்திலே அவர்கள் ஆழமான உறவும் நெருக்கும் ஐக்கியம் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய அன்பை ஆழமாய் அவர்கள் ருசி பார்த்திருக்கிறார்கள். தேவனுடைய அணைப்பை, அரவணைப்பை, ஒரு புருஷன் தன்னுடைய மனைவியை அரவணைக்கிறது போல தேவன் இவர்களை அரவணைத்து வாழ்நாள் முழுவதும் ஆதரித்து போஷித்து பாதுகாத்து வழி நடத்துறதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த புஸ்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா இருக்கும். எல்லா தேவனுடைய மனுஷரும் அனுபவித்திருக்கிறார்கள். ஐந்தாவது, நம்முடைய இந்த திருமண உறவிலே, தேவனுக்கும் நமக்கும் ஏற்பட்டிருக்கிறது திருமண உறவிலே, அவருடைய ப்ரொவிஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன், அவருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதையும் எபேசியர் 5 பார்க்கலாம். ஏனென்றால் அங்கதான் அந்த திருமண உறவை குறித்து பேசி அதை கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவோடு ஒப்பிடப்படுகிறது. 29ஆம் வசனத்தை பார்ப்போம். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். பாருங்க, திருமண உறவு குறித்து பேசுகிறது. ஆனா கர்த்தர் சபையை எப்படி போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார் என்பதை குறித்தும் பேசுகிறது. இந்த திருமண உறவிலே போஷிப்பும் காப்பாற்றுதலும் நமக்கு இருக்கிறது. நம்மை போஷிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார், நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். போஷிக்கிறார் என்று சொன்னால் ஆவிக்குரிய பிரகாரமாக, மன ரீதியிலே, உணர்ச்சிகளிலே, சரீர பிரகாரமாக எல்லா விதத்திலும் நம்மை போஷிக்கிறார், நம்மை திருப்திப்படுத்துகிறார், நம்மை திருப்தி ஆக்குகிறார். எத்தனை பேர் திருப்தியா இருக்கிறீங்க? போஷிக்கிறாரா கர்த்தர் தினந்தோறும் உங்களை? தம்முடைய வார்த்தையை கொண்டு போஷிக்கிறாரா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கும் போது என்ன பொறுத்தவரையில அது ஒரு பெரிய விருந்து. ஒவ்வொரு நாளும் 5 ஸ்டார்ல தான் சாப்பிடுறேன் நான். 5 ஸ்டார் விருந்து இங்க. ஒவ்வொரு நாளும் ருசியான பலவிதமான என்னுடைய சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் தேவையான சகல பதார்த்தங்களும் அடங்கிய உணவு இங்கே வேத வசனமாகிய இந்த போஷாக்கில் அடங்கி இருக்கிறது. இதை உண்ண உண்ண ஆவிக்குரிய பலன், ஆரோக்கியம், இது குறைய வைக்கிறதே கிடையாது. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று உரிமையோடு கேட்க சொல்லி இருக்கிறார். பிள்ளை தினந்தோறும் எனக்கு கொஞ்சம் தாரம் சொல்லி கெஞ்சுறது கிடையாது. பிள்ளை என்ன பண்றாங்க? பிள்ளை வீட்டுல தட்டை எடுத்துட்டு கரெக்டா டைமுக்கு டேபிள்ல உட்கார்றான். அவன் தட்டை கூட எடுக்கிறது இல்லை. இப்போ தட்டை அங்க இருக்கணும். வரும்போது என்ன மணி 12 ஆச்சு, தட்டை வைக்கல, இன்னும் சோறு என்னாச்சு, கறி என்னாச்சு, கோழி எங்க, மீன் எங்க, இப்படி கேட்கிறான் பாருங்க. உரிமை, அதை பெற வேண்டிய உரிமை அந்த பையனுக்கு இருக்குது, பெண்ணுக்கு இருக்குது. ஒரு குடும்பத்துல போஷிக்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கு. இது போலதான் பாருங்க ஆவிக்குரிய உறவில அதுதான் உரிமை. நமக்கு அன்றன்றுள்ள அப்பத்தை நாம் பெற வேண்டிய உரிமை. நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரம், போஷாக்கு, பலன், நம்முடைய சரீர பிரகாரமான ஆகாரம், போஷாக்கு, பலன் எல்லாவற்றையும் பெறக்கூடிய உரிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்ம பட்னியா விடுறது இல்ல. அவர் சொல்றார், நல்லா சாப்பிடுற, நல்லா சாப்பிட்டுக்கோன்ற. சொல்லுவேன் முந்தைய ஒரு கதை இல்லையா? இங்க இருந்து ஒருத்தன் இங்க இங்கிலாந்துக்கு கப்பல்ல போனவன் கதை. கப்பல் ஏறி வழியெல்லாம் வெறும் அம்மா கொடுத்த முறுக்கியே தின்னுட்டு போய் அங்க சேர்ந்தானா.
போறதுக்குள்ள எலும்பும் தோலுமாய் அங்க இறங்கின உடனே அங்க அந்த வெள்ளைக்காரர் கேட்டார, என்னையாச்சு உனக்கு சொன்னான், ஐயா டிக்கெட்டு மட்டும் தான் வாங்குறேன், சாப்பாட்டுக்கு காசு இல்லை, பெரிய மேஜையில கோழியும் கறியுமா எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நமக்கு இது ஒத்து வராது ஐயா, நான் ஏழை, வெறும் டிக்கெட்டை வாங்கி தெய்வ புண்ணியத்துல வந்து சேர்ந்தேன், இது போதாதான். அவர் சொன்னார, டிக்கெட்டை குடியான்னு சொல்லி பின்னால வாசித்து பாருன்னாரா. பின்னால பார்த்தா சொல்லி இருக்குதா, இந்த 1 மாத பயணத்துக்கு வேண்டிய எல்லா சாப்பாடும் இதுல அடங்கி இருக்குது. பாருங்க, நிறைய பேர் பரலோகத்துக்கு அப்படி போய் சேர போறாங்க பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த வாழ்நாள் பூரா தரித்திரத்திலேயே எல்லா விதத்திலும், ஆவிக்குரிய விதத்திலும் ஒரு தரித்திரனை போல, நான் யார் என்பதை உணராமல், நான் எப்பேற்பட்டவன், அவருடைய நாமம், அவருடைய நீதி எனக்கு கொடுக்கப்பட்டது, எல்லாம் என்னுடையது என்கிற அந்த அறிவு வராமலேயே ஒரு ஆட்டு மந்த மாதிரி, ஒரு மாட்டு மந்த மாதிரி அப்படியே எல்லாரும் போற போக்கிலேயே போய் 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 சும்மா சபைக்கு போறது வர்றது, சும்மா ஜபத்துக்கு போனேன், சும்மா உபவாசத்துக்கு போனேன், சும்மா அதுக்கு போனேன் இதுக்கு போனேன் வந்து கடைசியில ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையே வெறுமை, வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது, வாழ்ந்திருப்பது கிடையாது, காஞ்சிருக்கிறாங்க. காய்ந்திருப்பதுல கத்தர் கொடுக்கிற வாழ்வு, வாழ்ந்திருப்பதுதான் கத்தர் கொடுக்கிற உங்களுக்கு வாழ்வு. கர்த்தருடைய வார்த்தையில நீங்கள் நிலைத்திருந்தால் வாழ்ந்திருப்பீர்கள், எல்லா விதத்திலும் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் தலை தோங்குவீர்கள், உங்களுடைய வாழ்க்கை தலைக்கும், உங்களுடைய சந்தோஷம் சமாதானம் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நிறைவு, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, சுகம், பலன், ஆரோக்கியம், சகல ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைந்திருக்கும். நீங்க எல்லாரையும் பார்த்து பொறாமப்பட்டு திரிஞ்சிட்டு இருக்க வேண்டியது இல்லை, எல்லாரும் உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருப்பீங்க. இன்னைக்கு எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. விசுவாசி பாருங்க, எல்லாம் போய் அவர் எப்படி இது இப்படி இருக்கிறாரு, இவர் எப்படி இங்க புது வீடு வாங்கினாரு, இவர் எப்படி, எதுக்கு விசுவாசியே, விசுவாசியே நீ யார் என்று புரிந்து கொண்டால் இதெல்லாம் வரவே வராது. எனக்கு எல்லாம் இருக்கிறது, எல்லாம் என்னுடையது என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டா யாரை பற்றியும் கவலையே கிடையாது, எல்லாம் என்னுடையது. கர்த்தர் நான் கேட்டதெல்லாம் எனக்கு தர்றாரு. யார் எப்படி இருந்தா என்ன, அவங்க கஷ்டப்பட்டாதான் நம்ம அவங்களுக்காக வேதனைப்படுறோம் ஒழிய நல்லா இருந்தா சந்தோஷப்படுறோம். ஏனென்றால் வாழ்ந்திருப்பதுதான் கர்த்தருடைய சித்தம். சமாதானம், சந்தோஷம், நிம்மதி மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பம் தலைக்கும், உங்களுடைய பிள்ளைகள் தலை தோங்குவார்கள், நன்றாக வளருவார்கள். பாருங்க, உங்க பிள்ளைகள் பாருங்க என்னென்ன உயரம் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க ஆளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பனைமரத்தை போல வளருவாங்கன்னா கரெக்டா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. என் பையன் என்னை விட பெரிய ஷூ போடுறான். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்றேன், என் ஷூ எடுக்காத வரைக்கும் நல்லது. இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அறிவிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குவார்கள். உங்களுடைய குடும்பம் ஒரு பெரிய ஏதேன் தோட்டத்தை போல அருமையான காரியங்கள் விளைகிற இடமாயிருக்கும், நன்மையால் நிறைந்திருக்கும், ஆசீர்வாதத்தால் பொங்கி வழியும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இருக்கிறீங்களா? ஏதேன் தோட்டம் மாதிரி இருக்கும். அப்படியே வந்தா சாயங்காலம் அப்படியே கூலா அப்படியே நடந்து சந்தோஷமா பேசி மகிழ்ந்து நன்றாக இருக்கலாம். அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அதுதான் உங்களுடையது. ஏன்? அவர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர். போஷிக்கிறது மட்டும் இல்ல, தேவ தூதர்கள் நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு ஏந்துவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ தூதருடைய பாதுகாப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக நோக்கம். நோக்கம் என்ன? பரிசுத்தம் தான். பாருங்க, ரோமர் 7 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி. என்ன கனி கொடுப்பீர்கள்? பரிசுத்தம் என்கிற கனி. பரிசுத்தம் என்கிற கனி, அந்த கனி தான் ஆவியின் கனி என்று சொல்லி வேதம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே நமக்கு வர்ணிக்கிறது. இந்த பரிசுத்தம் என்கிற கனி எப்படி உண்டாகிறது? முன்ன அது உண்டாக முடியாமல் இருந்தது. ஏன்னா முன்ன இருந்த புருஷன் பாருங்க, அதை உண்டாக்க முடியல. முன்ன எந்த புருஷன்? நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்கிற புருஷனுக்கு நாம் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புருஷனால இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியவில்லை, இப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுக்க முடியவில்லை, இப்படிப்பட்ட பிள்ளைகளை உண்டாக்க முடியவில்லை. அந்த சக்தி அந்த புருஷனத்தில் கிடையாதாம். 8ஆம்
வசனத்தை வாசிங்க, அது அப்படியே சொல்லுது வேதமே. நியாயப்பிரமாணத்துக்கு அந்த சக்தி இல்லையா? 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, எல்லாரும் சொல்லுங்க, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. இப்படி சொல்லுங்க, பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை. அப்ப நம்முடைய பழைய புருஷன் நியாயப்பிரமாணம் பலவீன புருஷன், பலவீனமான இருந்த புருஷன். அந்த புருஷன் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அந்த நியாயப்பிரமாணம் என்கிற பழைய புருஷன் செய்ய முடியல. எதை? நீதியின் கனிகளை கொண்டு வர முடியல, பரிசுத்தத்தை நமக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வர முடியல, பிறப்பிக்க முடியவில்லை. அந்த பழைய புருஷனுக்கு அந்த சக்தி கிடையாது, அந்த வல்லமை கிடையாது. எவ்வளவுதான் பரிசேயர்களும் நியாயஸ்தர்களும் அந்த நியாயத்துல நீதியில வாழ்ந்தாலும் கூட அது நீதியை பிறப்பிக்கிறது கிடையாது, ஆவியின் கனிகளை கொண்டு வருவது கிடையாது, பரிசுத்தத்தை பிறப்பிக்கிறது கிடையாது. கிறிஸ்துவோடு கூட நாம் என்றைக்கு திருமணம் செய்யப்பட்டோமோ, இணைக்கப்பட்டோமோ, இந்த ஆழமான ஆவிக்குரிய உறவில என்றைக்கு கொண்டு வரப்பட்டோமோ, அன்று முதல் தான் கனியே உண்டாக ஆரம்பித்தது. இப்போ கனி ஏன் உண்டாகுது? இப்ப புருஷன் வேற, இவர் சக்தி உள்ள புருஷன். எதற்கு சக்தி? ஒரு பெரிய பரிசுத்தத்தை, தம்முடைய தன்மையே நமக்குள்ளே கொண்டு வந்து அதை பிறப்பிக்க பண்ணுகிற ஒரு சக்தி. அதை குறித்து வேதத்தில் சொல்லி இன்னொரு விதமா சொல்லு, விதை என்று சொல்லுகிறது. We are born again by the incorruptible seed of God's word. அழிவில்லாத வித்து நமக்குள்ள போயிருக்குதான். இந்த அழிவில்லாத வித்து அவரிடத்திலிருந்து வருகிறது. இந்த அழிவில்லாத வித்து உள்ள போய் அதற்கேற்ற கனிகளை நமக்கு கொண்டு வருகிறது. அவருடைய பலன், அவருடைய சக்தி, அவருடைய திறமை. நியாயப்பிரமாணத்துக்கு பலன் இல்ல, செய்ய முடியல. ஆனா இப்ப யாரு? கிறிஸ்து நமக்குள்ளே வாழுகிறார். நல்லா கவனிங்க, இப்ப அவருடைய பலன், அவருடைய சக்தி, அவருடைய திறமை, அது நமக்குள்ள சென்று இம்ப்ரெக்னேட் பண்ணுகிறது. நம்மை அப்படியே நற்கனிகளால் கற்பந்தரிக்க வைக்கிறது. கனிகளை உடையவர்களாகிறோம் நாம். கனிகள் உண்டாகிறது உள்ளே, நமக்குள்ள கனிகள் பிறக்கிறது. எப்படிங்க? முதல்ல என்ன ராங்க, என்ன தவறு? முதல்ல ஏன் முதல்ல பிறப்பிக்க முடியல? முதல்ல ஏன்? ரொம்ப நியாயமா ரொம்ப நீதியா வாழ்ந்தாலும் கூட உலகத்தின் பார்வையில தான் அதெல்லாம் ஒழிய, உள்ளத்துல பாவமும் மனுஷனுடைய அக்கிரமும் தான் மனுஷனை ஆண்டு கொண்டிருந்தது. முன்ன ஏன் முடியல, இப்ப ஏன் முடியுது? முன்ன இந்த சக்தியுள்ள புருஷன், இப்படிப்பட்ட தூய்மையும் பரிசுத்தையும் உண்டாக்கக்கூடிய புருஷன் உள்ள வாழல. இப்பொழுது அவர் உள்ளே வாழுகிறார். ஆகையால் நமக்கு உள்ளாக இருந்து கொண்டு அதை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆக என்ன சொல்றார் அப்போஸ்தலனாகிய பவுல்? இப்ப பரிசுத்தம் என்கிறது முடியாத காரியம் இல்ல, நிச்சயமா முடியும். ஏன் நிச்சயமா முடியும்? அது நம்முடைய சக்தியினால அல்ல. நம்முடைய சக்தின்னு சொன்னா சரி முடியாதுன்னா, நமக்கு அப்பேற்பட்ட புருஷன் இருக்கிறபடினாலே அந்த கனிகள் உள்ளே உண்டாகிறது. நாம் அதனால் கற்பந்தரிக்கப்படுகிறோம். நாம் அது உண்டாயிருக்கிறது நமக்குள்ளாக, அது நம்ம மூலமாய் பிறப்பிக்கப்படுகிறது. ஏன்? நாம் ஏதோ மேன்மையானவர்கள் அல்ல. அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார். திருமண உறவு போல ஒரு உறவில் இருக்கிறோம். இந்த ஆழமான உறவின் வாயிலாக ஏற்படக்கூடியதுதான் பரிசுத்தம். அதைத்தான் இன்னும் வரும் வாரங்களிலே நாம் படிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். காலை வேளையில கர்த்தர் நமக்குள்ளே பேசினபடியாலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய திறமையினால் நம்முடைய சக்தியினால அல்ல, நமக்கு அவரோடு கூட இருக்கிற உறவினாலே, நமக்கு அவரோடு கூட ஏற்பட்டிருக்கிற ஐக்கியம், உறவு, திருமணம், அதனாலதான் இது பிறப்பிக்கப்படுகிறது. பரிசுத்தம் நாம் உண்டாக்குகிறது அல்ல, அவர் நமக்குள்ளே உண்டாக்குகிறது. இதன் அடிப்படையே ஆழ்ந்த ஐக்கியம், உறவு, அவரோடு கூட இருக்கிற உறவு, ஐக்கியம். இன்றைக்கு வாழ்க்கையில எது முக்கியம்? அவரோடு கூட நமக்கு இருக்கிற உறவு. அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுல இன்னும் ஆழமா வேறொன்று நிற்க வேண்டும். அது எப்பேற்பட்ட உறவு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல நிற்க வேண்டும். அந்த கான்சியஸ்னஸ், அந்த அறிவில ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே தேவைகளோடு வந்திருக்கிற மக்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவைகளோடு வந்திருக்கிறவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பல விதமான தேவைகள், வாழ்க்கையில எந்த விதமான தேவைகளா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறார். நீங்கள் வாழ்ந்திருப்பது அவருடைய சித்தம், தலை தோங்குவது அவருடைய சித்தம், உங்களுடைய குடும்பங்கள் தலைப்பது அவருடைய சித்தம், உங்களை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய பிரசன்னத்தை இங்கு விளங்கப்படினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தை கூட எங்களை போஷித்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை திருப்தியாக்கினபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை வல்லமையாக எங்களுக்குள்ளே சென்றிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தா ஒவ்வொருவரும் மோடு கூட ஏற்பட்டிருக்கிற இந்த உறவை அவள் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டுமே கர்த்தாவே. அதை குறித்த கான்சியஸ்னஸ், அறிவு, அந்த அதை குறித்த ஒரு உணர்வு ஒவ்வொருவருக்குள்ள உண்டாக வேண்டுமே கர்த்தாவே. நான் யார், அவருடைய நாமம், அவருடைய நீதி, அவருடைய எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய போஷிப்பு, பாதுகாப்பு எனக்கு இருக்கிறது என்கிற ஒரு ஆழமான அறிவிலே ஒவ்வொருவரும் வளரட்டு கர்த்தாவே. அந்த அறிவினால் ஒவ்வொரு நிரப்பியர்களும் இந்த உறவின் மூலமாக தான் கனி பிறக்கிறது